Hi everyone, I am Dr. Monisha Bhuminathan, physiotherapist. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா ஹார்ட்டா கோல்டா. எது பெஸ்ட்னு ரெண்டு சைடும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம் வாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் அடிபட்ட உடனே 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் சார் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க ஹார்ட் தெரப்பி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல கோல்டு தெரப்பி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? 2-3 days அடிபட்ட பேஷண்ட் நம்மகிட்ட வர்றாங்கன்னா நம்ம ஹார்ட் தெரப்பி செலக்ட் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஹார்ட் தெரப்பி வைக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து குறைக்குது, தசை பிடிப்பை குறைக்குது. இது என்ன மாதிரி கண்டிஷன்ல வைக்கலாம்னா பேக் பெயின், நெக் பெயின், நீ ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்கும் வைக்கலாம். இதை தவிர ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸுக்கும் நம்ம இந்த ஹார்ட் தெரப்பி வைக்கிறது தான் பெஸ்ட். அடிபட்ட உடனே எது சார் பெஸ்ட்? ஹார்ட் தெரப்பி கொடுக்குறது பெஸ்ட்டா, கோல்டு தெரப்பி கொடுக்குறது பெஸ்ட்டா சார்? அடிபட்ட உடனே கிரையோ தெரப்பி கொடுக்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்குலாம் கிரையோ தெரப்பி நீங்கள் கொடுக்குறீங்க? ஒருத்தங்களுக்கு அடிபடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கம் ஏற்படும், அதனால வலியும் உருவாகலாம். அப்போ அந்த டைம்ல நம்ம கிரையோ கொடுக்கும்போது அது வீக்கம் குறைஞ்சி வலியும் குறையுது. இது மூலம் ரத்த ஓட்டமும் அதிகரிக்குது. உடனடி பிரச்சனைக்கு கோல்டு தெரப்பி பெஸ்ட்டு, நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஹார்ட் தெரப்பி பெஸ்ட்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா சரியான நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பிசியோனா RRR தான் பெஸ்ட். இதை பத்தி இன்னும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.